ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் டாக்டர் ஸ்டோனில் சீசன் 4 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உள்ள என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது. பயணத்துல சாப்பிட எதுவும் கிடைக்கல, ஆனா நிலத்தை பார்த்ததுமே சந்தோஷம் வந்துருச்சு. அது எப்படி இருந்திருக்கும் ஒண்ணுமே தெரியாம இருக்கிற எல்லாரும் பயிற்சி முடிஞ்சதும் சோர்ந்து போய் பசியில இருக்காங்க. பெரும்பாலும் உணவு கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. கரையில காலை வச்சதும் கண்ணில் படுற எல்லாத்தையும் வேட்டையாடி போடுற அமெரிக்கால என்ன மிருகம் இருக்குமோ யாருக்கு தெரியும். இது வரைக்கும் நான் இவ்வளவு தூரம் பயணம் வெக்கேஷனுக்கு வேகமா கிளம்பி வந்தது நல்லதா போச்சு. வெக்கேஷனா? ஒரு வகையில பார்த்தா நம்ம மண்ட கசாயம் சொல்றது கூட நல்ல விஷயம் தான். மென்டலிஸ்ட் மண்ட கசாயம். அங்க பாருங்க, பனியை தாண்டி என்ன இருக்குன்னு பாருங்க. ஓ, என்ன என்னையா தெரியுது? ஒரு இடம் ஜூம் பண்ணா நான் அது சரியா தெரியல. முடியும் ஆயிட்டுதான். மற்ற உலகம் தானே ஆகிருக்குது. பட் இதை தாண்டி சில மனுஷங்க இங்கேயும் இருந்தா இது என்ன புது விஷயமா? இதெல்லாம் பார்த்து பழகி போனது தானே. இருந்தாலும் நம்ம புது உலகத்துல கடல் கடந்து வந்த பயணம் இதுதானே. அப்படி இருக்கும்போது உலகத்தோட மறுபக்கத்துல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இன்னும் சொல்லணும்னா ஃபேக் லில்லின்னு சொல்ற கதை கூட உண்மையா இருக்கலாம். நம்ம நினைச்ச மாதிரி ஜப்பான் இப்ப பழைய மாதிரி மாறி இருக்கலாம். அவ்வளோ ஏன் மொத்த உலகமும் பழைய மாதிரி மாறி இருக்கலாம் இல்லையா? ஆரம்பத்திலே இந்த பூமியை தாக்கின பீமை எதிர்த்து அவங்க போராடி இருந்திருக்கலாம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இருக்கணும்னு என் மனசு ஏங்குது. ஆனா திரும்ப திரும்ப அதை பாக்குறது வலிதான். ஒரு லூப்ல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல, திரும்ப திரும்ப அதுல வந்து வந்து. அந்த இடத்த கொஞ்சம் பாருங்க. மலைக்கு பக்கத்துல இருக்கிற கரையில எவ்வளவு சிலைங்க இருக்கு பாருங்க. அட ஆமாப்பா, எப்படி நடந்திருக்கும்? கார் கிராஷ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அலைகளால கார் எல்லாம் அடிச்சுட்டு போயிருந்திருக்கணும். அதுல இருந்து சிலைகள் மட்டும் கரையை ஒதுங்கி இருந்திருக்கணும். நாம தண்ணியில தானே இருக்கோம். கண்ணு கெட்டின வரைக்கும் கார்களே காணோம். இந்த இடம் முழுக்க கார்களா தான் இருந்தது. பல்லாயிரம் வருஷம் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி என் பாடல நான் இந்த இடத்த கடந்து போயிருக்கேன். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்ன இப்ப நாம இருக்கிற இந்த இடம் the கேட் ஆஃப் த பசிபிக்னு கருதப்பட்டது. சான் பிரான்சிஸ்கோவுடைய பனி படர்ந்த பகுதியில அழகா இருந்ததுதான் ரெட் கோல்டன் கேட் பிரிட்ஜ். அதுல இருந்தவங்க தான் வந்து இருக்காங்க. தண்ணியில இருந்த அடையாளமே தெரியாம போயிடுச்சு. மனிதர்கள் உருவாக்கினது எதுவுமே இப்ப இல்ல. இவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்களாவது நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆமா, நானும் தான். பரவாயில்ல விடுங்க, யாரும் நம்பிக்கையை இழக்காதீங்க. கரை இறங்கினதும் சோழ கதிர்களை நட்டு வச்சு சயின்ஸோட பவரை வச்சு இந்த உலகத்துல எவ்வளவு சிலைகள் இருந்தாலும் சரி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சரி செய்வோம். அது சரி, இங்க இருக்கவங்களுக்கு உதவ போறது நாம தானா? இந்த உலகத்துல இருக்க 7.8 பில்லியன் மக்களையும் காப்பாத்துவோம். அமெரிக்கால இப்படி ஒரு இடம். ஒரு வழியா அமெரிக்காக்கு வந்தாச்சு. எழுதி ஒட்டின விட யாரும் நம்ப மாட்டாங்களே. இந்த இடம் தான் லிலியனோட சொந்த ஊரு. அமெரிக்கா பார்க்க இப்படிதான் இருக்குமா? இந்த ஊர் பார்க்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா பார்க்கறதுக்கு இப்படி. அது இங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஜப்பானுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. இல்ல, இது வெறும் காடு தானேயா? அவட மாறி அமெரிக்காக்குன்னு தனித்துவமா இருந்த எல்லா விஷயமும் இப்ப அழிஞ்சு போயிருக்கணும். அதான் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கு.
செகோயான்னு சொல்லுவாங்க. அது இதோடதுதான். இவ்வளவு பெருசா இருக்கு. இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட காடுகளை பார்த்து இருக்கேன். ஆனா இப்போதான் இவ்வளவு பெரிய மரம் இருக்கிறத பாக்குறேன். இந்த மரத்தோட தனித்துவம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 80 மீட்டர் வரைக்கும் வளருங்க. அதுவும் இல்லாம இதுதான் இந்த பூமியில இருக்க பெரிய அளவுல உள்ள மர வகை. என்னது 80 மீட்டர் வரைக்குமா? அமெரிக்காவுக்கு நேச்சுரை மதிக்குது. இங்கே இருக்கிறாங்க. உலகத்துல மக்கள் யாரும் இல்லைன்னா கூட இந்த உலகம் இயங்கிறது அப்படியே தான் இருக்கு. அப்ப இதுதான் அமெரிக்காவா? இந்த சாக்ரமெண்டோ ரிவர்ல இருந்து நம்ம 2 டீமா பிரிஞ்சு போவோம். அதுல ரிசோர்ஸ் அக்யூசியேஷன் டீம் மட்டும் கப்பல்லயே இருங்க. கான்ஸ்கோ டீம் காட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாருங்க. இது நமக்கெல்லாம் பொது இடம். இங்க நிறைய மிருகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ பாதுகாப்புக்கு பேட்டல் டீம் போகட்டும். எல்லாமே இதுலயே இருக்கிறீங்களே. கரைக்கு வந்ததும் கான் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கான தேடுதல் பணியை நம்ம உடனே ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சா மட்டும் போதாது, ஏதாவது கிடைக்கணும்ல. அமெரிக்கா பெரிய நாடுன்னு தெரியும்ல. அதுக்கு நமக்கு அமெரிக்கால இருக்க எல்லாருக்கும் கார்னா ரொம்ப பிடிக்கும். அது இன்னொரு வகையோட சேர்ந்து வேற வகையா மாறாதான்னு யாருக்கு தெரியும்? கார்ன் பெல்ட்னு ஒரு பகுதி இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல கார்ன் இருந்தா நமக்கு கண்டிப்பா கார்ன் கிடைக்கும். நார்தர்ன் கலிபோர்னியால இருக்க வெஸ்ட் கோஸ்டுக்கு போய் நம்ம முதல்ல பார்க்கலாம். ஓ, சான் பிரான்சிஸ்கோ கடல் வழியா போய் சாக்ரமெண்டோ ரிவர் அப்புறம் சிட்டி வழியா போவோம். சிங்கு கொஞ்சம் இரு. இங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு அமெரிக்காவை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. ஆமா பாவம் சொல்றது கரெக்ட் தான். இந்த நதிக்கரையில எங்க கான் கிடைக்க போகுது? நல்லா தேடி பாப்போம் வாங்க. க்ரோமே, உன்னால மட்டும் தான் இல்லாத விஷயத்த கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்க முடியும். அதனாலதான் நீ லீடரா இருக்கணுமோ. மூலக்காரங்க தனி, பலசாரங்க தனி. இலையுதிர் காலம் முடிய போகுது. அதனால கார்ன் சீசனோட முடிவுல தான் நம்ம இப்ப இருக்கோம். சோ நமக்கு எதுவும் கிடைக்குமான்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விட. நம்மளுடைய கிரகம் எப்பவுமே வட்டமானா சுத்தாது. ஏன்னா அது இப்படி இல்லாம அப்படி இல்லாம ஒரு வாட்டமா தான் சுத்தும். கடந்த 3700 வருஷங்களா நம்ம கிரகத்தோட ஆக்சஸ் ஒரு பக்கமா மாறி இருக்கு. அதை கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த இடத்தோட கிளைமேட் 9 நாளைக்கு வேறுபட்டு இருக்கு. அப்போ சரியான நேரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனா எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, சூழல்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கிளைமேட்லயும் மாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க ஏதாவது பெரிய மிருகங்கள் கிட்ட நம்ம மாட்டாம இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னா அது கூட மோத நான் ஆவலா இருக்கேன். கரடிதான். என்னது அங்க பாருங்க. முதலையா? ஆமா. ஐயோ, செங்கோ, உன் வாய் இருக்கே, என்ன வாய் அது? இப்பதான் நினைச்சேன் ஆரம்பத்துல இருந்து சுமூகமா போகுது. கொலை பசியில இருக்குங்களே. அதுக்குள்ள வாயை வச்சுட்டேன், என் நிம்மதியை கெடுக்கிறவனே. ஒரு 2 நிமிஷம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ சயின்ஸ்ல வேணா கிங்கா இருக்கலாம், ஆனா உண்மையா சொல்றேன், நீ இப்படி உயிரை வாங்குறியா? ஓஹோ, இதுக்கெல்லாம் அமெரிக்கன் crocodile. வெறி பிடிச்சி பசியில இருக்கு. ஏன்னா இது ஒட்டுமொத்தமா வந்து ஓட்டிட்டு இருக்குங்க. இவனுக்கு சேஃப் கூட இல்லை, சுத்தி அப்படியே இருக்கிறாங்க. கடிச்சுதுன்னா அவ்வளோதான். ஐயோ, முதலைங்களா? நீங்க தப்பிச்சு ஓடிருங்க. ஐயோ, வாழ்க்கையோட வட்டத்தை நினைக்கும் போது டேய் நீ கூட வா. அவன் பார்க்கறது அப்படித்தான் இருக்கு. கும்பலா கிளம்பிட்டாங்க. ரொம்ப பயத்தோட பார்த்தா அழகுங்களா? போஸ்ட் கொடுக்குறானுங்க. கலக்குறீங்க. வேற லெவல். அவனுக்கு ஃபுட்டு கழிச்சுன்னு ஜாலியாகிறாங்க. அதாவது எவ்வளோ கடினமான தோல். பையா, நீமா உனக்கு கொடுமாடா பயம் இல்லை. நாம எல்லாரும் இப்ப இருக்கிறது அமெரிக்கால. அதனால சிக்கன எல்லாத்தையும் இங்கேயே வகை வகையா வறுத்து சாப்பிடலாம்.
பர்கர். உங்களுக்காக சுவையை உருவாக்கி இருக்கேன். கிடைச்ச மாமிசத்துல இருந்து செஞ்ச பர்கர். இது ஹாம்பர்கர்ஸா? நான் செய்யற மாதிரியே செய். இதை இப்படிதான் சாப்பிடணும். டீசெண்டாலாம் சாப்பிட முடியாது கடியா. கறி இவ்வளோ டேஸ்டா இருக்குமா? வாய் எப்படிமா பத்துது? அவனுக்கே ஆனந்த கண்ணீர் வருது. கூறு போட்டுன்னு ஐயா தான். ஹே சென்கோ, ஏதோ ஒரு முதல்ல இதை முழுங்கி இருக்கு. இதுக்குள்ள ஏதாவது இருக்கா? என்னது இது? பக்கத்துல தான் எங்கேயும் இருக்கு. அமெரிக்கால புகழ் பெற்றது கார்ன் சொன்னியா, அது இதுதானா? முதல்ல வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டு மனித இனத்தை திரும்ப கொண்டு வரதுக்காக நமக்கு ஒரு துரும்பு சீட்டு கிடைச்சிருக்கு. இல்ல வேற என்ன மான் தின்னு அது இது தின்னு இப்படி வந்துச்சா? அதேதான், இதுதான் அமெரிக்காவோட ஓபிகான் கார்பன் எல்லாருமே சொல்லுவாங்க. The Great Independent இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னது ஓபி கிராப்பா? ஆனா டேஸ்ட் தான் ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்கு. நான் தப்பு பக்கத்துல தான் இருக்கு. ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்ப உண்மையிலே நம்ம இந்த உலகத்தை காப்பாத்த போறோமா? அட்டகாசம்! இந்த அமெரிக்கா மண்ணுல இருக்கிற எல்லா சொல்லியும் மனுஷங்களா மாத்துவோம். அவசரப்பட்ட வாயை விடாத. இந்த மாதிரி காணினா எத்தனை இருக்குன்னு தெரியலையே. பரவாயில்ல போ, கொஞ்சம் இருந்த போனதா அத தண்ணி கணக்குற விலைய வச்சு அறுவடை பண்ணிடுவோம். எதுவா இருந்தாலும் அதுக்கு நமக்கு நேர சாதகமா இருக்கணும்ல. இப்போதைக்கு அதான் நமக்கு இருக்கிற ஒரே எதிரி. அதான் நம்ம எப்படியாவது சமாளிக்கணும். அதான் நம்ம எல்லாருக்கும் தீர்வு. சரியா சொன்ன. அப்ப நேரா நம்ம கப்பல கான் சிட்டி இருக்கிற இடத்துக்கு விட. இது நிறைய வருது அழிச்சுக்கிட்டு. ஒரு பெரிய காடே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த பக்கம் போறோமோ அங்கதான் இருக்குன்னு உறுதியா தெரிஞ்சிருச்சு. அப்பனா அந்த டன் கணக்குல குவிஞ்சிருக்குன்னு சொல்லு. இருடா, கற்பனையை வளர்த்துக்காதீங்க. சம்பந்தமே இல்லாம கான் எதுக்காக இந்த ரிவர்ல இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கு புரியலையே. ஏதோ அடிச்சு சாப்பிடுங்கன்னு அர்த்தம். ஹலோ, நான் தான் பெருசும் பேசுறேன். சொல்லுங்க. ஹே ஹலோ, நாங்க தான் ஸ்கவுட் டீம் பேசுறோம். நாங்க வந்த நதியில கான் இருக்கத கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்குள்ள குதிக்காதீங்க. அது எங்க வளருதுன்னு யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. அத பத்தி இன்ஃபர்மேஷன் தேவை. ஆமா அதேதான். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க. எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதானே, சொல்லிட போச்சு. வேலை வந்துச்சு, வாங்க ஆரம்பிக்கலாம். கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்துற மாதிரி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கவனிங்க. என்னது? கண்ணு மாதிரிதான் இருக்கு. மனுஷன் இருக்கானா? தெரியல. ராஜ் ஆமாப்பா. இருக்காப்பா யாரோ? நம்ம ஆளுங்களா இல்ல இங்க இருக்கிறாங்க? கண்ணு இல்லை. செல்கோ பண்ணாதான் இந்த மாதிரி பண்ணணும். நாளைக்குள்ள இவ்வளோ ஈஸியாக இப்போ நம்ம ஆளுங்க இல்லையா? இந்த இடமா தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஏதோ பேர் சொன்ன, அது கேட்கவே புரியாத மாதிரி இருந்தது. ஏதோ சிட்டியோட பேர் சாக்ரமெண்டோன்ற பேர்ல சொன்னல.
இந்த நேரத்துல நீ என்ன மூட்டை கட்டிட்டு இருக்க செங்கு? வெளிச்சத்துக்கு கீழே ஏன் வெள்ளை துணியை வச்சு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? இவ்வளவு வெளிச்சமான லைட்டை வச்சா பூச்சிங்களா இதை தேடி வராதா? அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு லைட் ட்ராப். இந்த லைட்டை பார்த்து இங்க இருக்க பூச்சிகள் இங்க வரத வச்சு இங்க என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் போட்ட கணக்கு சரியா இருக்கு அப்படின்னா யூரோப்பியன் கார்ன் போராஸ். இதுங்களுக்கு பொதுவான உணவே சோள கதிர்கள் தான். அப்ப நம்ம இருக்க இடத்த சுத்தி கண்டிப்பா சோள கதிர்கள் இருக்கு. அதெல்லாம் அழகா இருக்கும்ல. சேச்சே, அதெல்லாம் ஈஸிங்க. அதுவும் அதே வகைதான். மனிதர்களாகிய நாம தான் அதுக்கு வேற வேற பேர் வச்சிருக்கோம். அதோட அழகே கொஞ்சம் தனித்துவமா இல்ல? ஹே கொகாக்கோ, உன் கிராமத்துல இருக்க மக்கள் யாராச்சும் இந்த மாதிரி பூச்சிகளை பாத்திருக்கீங்களா? ஏன்னா இது பாக்குறதுக்கு எனக்கே வித்தியாசமா தான் இருக்கு. அப்படியா? அந்த மாதிரி ஒரு பூச்சை நானே இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இன்னும் சொல்ல போனா இதுல வகைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் தானியத்தை சாப்பிடறதை விட துணிகளை சாப்பிடுற பூச்சி வகைகள். அப்படி பார்த்தா மனிதர்களுக்கு இப்படி ஆனதுல இருந்தே அதோட எண்ணிக்கைகள் குறைஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கு மாறா அதிகமால இருக்கு. இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல எப்படி இவ்வளவு வந்திருக்கும்? அந்த விஷயம் தான் எனக்கு இன்னும் புரியவே இல்ல. இத பார்க்கும் போது இந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட சோள கதிர்கள் இருக்குன்னு தோணுது. என்னடா செக்கு இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? நாம தானே மனித இனத்தையே காப்பாத்த போறோம். அதனால சோள கதிர்கள் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து வேலையை ஆரம்பிக்கலாம் வா. என்ன இருக்கிறது கண்டுபிடி. இந்த இடத்துல மேலதான் வந்து குதிச்சு டெக்னாலஜிலாம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் செங்கு பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு? அது ஏதாவது மிருகமா? நம்ம எலிட் குரூப் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்ல. காமெடி பண்ணி காண்டி தம்ம சும்மா இரு. அது அங்கிருந்து பார்க்கும்போது அதோட கீயை உணர முடியுதா? இல்ல, அதுக்கு கீழே எதுவும் இல்ல. பொதுவா காட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி மிருகத்தை பார்த்தா நாம கவனமா இருக்கணும்னு தான் நமக்கு தோணும். ஆனா இத பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இவங்க எல்லாரையும் பாதுகாப்பேன்னு நான் சபதம் எடுத்திருக்கேன். காத்துல வீசுற இந்த வாசனைய பார்க்கும்போது கன் ஸ்மோக்கா ஆயுதத்துல இருந்து வர மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளுடைய எதிரி கில்லாடிதான். லைட் ட்ராப்பை பார்த்து வேற ஏதாச்சும் வரும்னு நமக்கு எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ அந்த ட்ராப்ல வந்து சிக்கினது கடைசியில நாம தான். எல்லாரும் படகுக்கு போங்க. மிஷின் கன்னா வந்து கூட எக்ஸ்ட்ரா பண்ணிடலாமே. நம்மளோட அட்வான்ஸ் ஆகும். அது மிஷின் கண்ணா. வேற அட்வான்ஸ் ஆகுறானுங்க. பொண்ணா அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? டிஃபரெண்ட் ஆகுறான் பாடுறது. சரி, உங்க யாருக்கு எதுவும் ஆகல? என்னடா இது? காட்டுக்குள்ள யாரோ மிஷின் கன் வச்சிருக்கிறது? நம்மளுக்கு இப்படிதான் நடுங்கி இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுது? அப்படி சொல்லிட முடியாது. அப்ப எதுக்காக கரைகள்ல அவ்வளவு சிலைகள் இருக்கணும்? அப்ப இதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. செங்கு குணமான மாதிரியே இங்க யாராவது குணமா இருக்கணும்.
அறிவாளிங்க தான் இருந்துருக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ அவங்க தான் சோளத்தையும் வெளியே வச்சிருக்கணும். அது எதுவும் அவனால இருக்கட்டும், ஒரு வழியாத இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். கவலைப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சு அவனை எதிர்த்து கண்டிப்பா போராடுவோம். என்ன நடந்தாலும் சரி, ஜெயிக்க போறது நாம தான். இதுக்கு மேலதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. நிஜமாவே ஆட்டம் இப்போதாங்க சூடு பிடிக்குது. மிஷினுக்கு நேற்று அட்டாக் பண்ணுவாங்கன்றதெல்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ணில் லேசர் மாதிரி லைட் இதெல்லாம் நம்ம செங்கு பண்ணுறது தான். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்தால் பண்ணுவோம். நம்மளும் தான் யாரும் அந்த இதுவில் இருக்காங்க போல் கண்காணிப்போம் அப்படின்னு நினச்சேன். நம்ம நிறைய வேட்டையாடினாங்க அப்படின்ட்டு பார்த்தா இவன் இப்போ சுக்காசா ஷாக் ஆகிறப்போ தான் அப்போ அது ஆப்போனண்ட்டான்றதே கன்ஃபார்ம் ஆச்சு. மனுஷங்க தான். ஆனால் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த லிப்டிக்கெல்லாம் பார்த்தோன்னா பொண்ணு நினச்சா வாய்ஸ் பார்த்தா மெயில் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க லுக் அது பார்க்கறதே ஒரு மாதிரி வேடாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண மனுஷங்க அப்படி ஃபீல் கொடுக்கல. பார்த்தது ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீல் தான் தருது. இவனுங்க எப்படி தப்பிச்சானுங்க, எப்படி இருந்தானுங்கன்றது தெரியல. இவங்கள்ட்ட எப்படி ஆயுதம் வந்துச்சு, இவனுங்களா தயாரிச்சானுங்களா, நம்ம செங்கு மாதிரி இங்கே அறிவாளிங்க அவனா இவங்க இதை பண்ணிட்டானா, இல்லை ஏற்கனவே இருக்கிற ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த கான் மேந்து வரப்போ நினச்சேன் சரி என்ன அனிமல் சாப்பிட்றது அது மிச்சம் மீதியா அந்த மாதிரி ஏதாவது வரும் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் நினச்சேன். பார்த்தா அவனுக்கு செஞ்சுருக்கானுங்க. அதுதான் இப்போ வந்திருக்கு. வந்ததும் ஆபத்தான்றது நினச்சேன். ஏன் இங்கேயும் யாருனா மனுஷன் இருக்கக்கூடாதா, நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் இவங்க எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க. இங்கேயும் மனுஷங்க யாருனா இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்தோம். இங்கேயும் இப்போ நம்ம தான் ஹெல்ப் பண்ண போல இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா இருக்காங்க. ஆனால் ஆபத்தானவங்களாக இருக்கிறாங்க. யாரும் சாதமாக தெரில. ஏன்னா மனுஷங்களை பார்த்தா சந்தோஷம்தான் பட்டிருக்கணும். உலகமே அழிஞ்சிச்சு இப்படி வராங்கன்னா சந்தோஷம். இவனுக்கு வந்து வந்தோடனே அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது என்னன்னு சொல்கிறது? அதுதான் இத்தனை நாள் அவங்களே இருந்திருப்பாங்க அந்த இடத்துக்குள்ளே. இன்னொரு ஆள் வரும்போது யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளே செங்கு வந்து கிராமத்துக்கு போகும்போது கிராம மக்கள் ஏற்றுக்கல அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் மிஷின்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு அறிவியல் தெரிஞ்சிருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. அது ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது அமெரிக்கா சேர்ந்தாங்கன்றப்போ இது கூட என்ன எப்படி இது இருக்கிறது ஓகே. பட் நீ சொல்கிற மாதிரி ஒருத்தர் உள்ளே வராங்கன்னா தடுக்கிறது வேறு. இது வந்து டேரெக்டாக அட்டமாக இன்னும் பேசவும் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன மோட்டிவ் வந்திருக்கான்னு தெரியாமல் நீ சொல்கிறதுக்கு ரெடி அப்படின்னா அப்போ நீ அதை ஏற்றுக்கவே ரெடி இல்லை. இது மொத்தம் எங்குது அப்படின்ற ஒரு தோணி தான் அது. அப்போ இந்த இடத்துக்கு யாருமே வந்துடக்கூடாதுன்றதுல இருக்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் ஷாக் ஆகலை. இங்கே என்னடா நம்மளை தாண்டி இன்னொரு மனுஷங்க இருக்கிறாங்களா அப்படின்னு எதுவுமே இல்லை. வந்ததும் சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது ரொம்ப டேஞ்சராக தெரியுது. அதுக்கு நம்ம அறிவியல் தான் இங்கே வேலை செய்யணும். ஏன்னா இந்த கன்று முன்னாடி போய் நம்ம எவ்வளோ பவரான ஆள் நின்னாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறதில்ல. அப்போ நம்ம இங்கே மூளையை தான் இப்போ யூஸ் பண்ணணும். பார்க்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து அமெரிக்கா ஒரு காடு மாதிரி ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் மாதிரி காமிச்சது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட்லேருந்து நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி தான்டா வந்திருக்கோம், எல்லோரும் ஒரே மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இயற்கையில் எல்லோரும் ஒன்றா தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து சண்டை போடுறது, உந்த நாடு நம்ம நாடு பகை போர் இப்படி ஒரு பொறாமை ஒரு போட்டிலாம் வந்திருக்குல்ல இப்போது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அடிப்படையில் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி தான்டா இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் தேவையில்லாமல் இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. அதான் எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தான். எல்லாருமே ஒரு மனுஷங்கருந்து வந்தவங்க தான். அப்படி வந்தது தான். எல்லாம் நம்மளா பிரிச்சுக்கினது. இது வந்து எந்த தெலுங்காபாத் வந்து ஹைதராபாத் இருந்துன்னு நம்மளா எல்லாம் பிரிச்சுக்கிட்டு நம்மளா ஒரு இது பண்ணி எல்லாம் வளர்ந்து இப்போ இப்படி நிற்குது. பட் உலகம் இப்படி தான் கிரியேட் ஆகிடுச்சு. எல்லாம் காடு மலை இப்படி தான் இருந்தது. ஆனால் அதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க இப்பயுமே அந்த மரம் அந்த இதெல்லாம் நம்ம இப்போ வீடியோவில் இல்லை யூடியூப்பில் எங்கே வேணாலும் பார்க்கலாம். அவங்க நேச்சர்லாம் அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்கன்னு ஒன்று. ஒரு மரம் ரோட்டில் இருக்குன்னா அது அந்த மரத்தை வெட்டாமல் ரோடு சுற்றி போட்டுனாரு யார் அந்த ஊருக்காரங்க. அவங்க அவ்வளோ நேச்சரை மதிக்கிறாங்க. நம்ம இங்கே தெய்வமாக கும்பிடுவோம் மரத்தையும் இதுவும் எல்லாம். ஆனால் நம்ம வந்து அதை இப்போ பெருசாக பார்க்கலான்றது தான் வலிக்குது. அவங்களுக்கு அந்த அருமை தெரிந்தால் நம்ம தாண்டா அவங்களுக்கு அந்த அருமையை புரிய வச்சுது. இப்போ அவங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லை. பட் நம்ம இப்போ புரியாமல் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கோன்றப்போ வலிக்குது. அவங்களுக்கே அந்த அறிவு இல்லாமல் போச்சு. அவங்களாம் கூட அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றப்போ ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி தான் இருக்குது. நானே பார்த்து நேற்று தான் ஏதோ ஒரு இது காமராஜ் ஐயா அவர் வந்து ஒரு 10க்கும் மேலே நிறைய ஆறை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. இப்போல்லாம் அந்த ஆறு எங்கே இருக்குது என்ன நிலமையில இருக்குன்னு கூட தெரியல. ஆறே மறைஞ்சு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி தோணுது. எவன் பண்ணான்னு தெரியல, எதுக்கு பண்ணான்னு தெரியல. ஆனால் நேச்சரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான்ற மாதிரியும் இருக்குது. மனுஷங்களும் தேவை தான். அட் அ டைம் இந்த நேச்சர் நமக்கு தேவை தான். நம்ம மரம் கொடி அனிமல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கூட இருந்தது தானே. அது மொத்தத்தையும் அழிச்சு நம்மனே அந்த மாதிரி இருக்குது. அதை ஒரு செருப்பால் வச்சு சொல்கிற தேவையே இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது கதை வரப்போ பார்ப்பேன். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு போவோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.